நண்பருக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கிருபையை கொண்டு சுபுகு தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை யாருடைய முகத்தில் பார்க்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்குகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே முஹம்மதே, அதாவது என்னுடைய நூரை, என்னுடைய ஒளியை யார் முகத்திலே பார்க்கலாம் என்றால், எல்லாரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கையிலே தஹஜ்ஜுத் தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்களுடைய முகத்திலே என்னுடைய ஒளியை பார்க்கலாம். அதே நேரத்திலே என்னுடைய முகமலர்ச்சியை எங்கே பார்க்கலாம் என்றால், யார் சுபுகு தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ அவர்களுடைய முகத்திலே என்னுடைய முகமலர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கோபத்தை யார் முகத்திலே பார்க்கலாம் தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழுகை முடிந்தும் கூட யார் தொழுகாமல் இருக்குகிறார்களோ, தூங்குகிறார்களோ அவர்களுடைய முகத்திலே என்னுடைய கோபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருடைய முகத்திலே என்னுடைய வெறுப்பை பார்க்கலாம்னு சொல்லுகிற பொழுது, சுபுகு தொழுகையை விட்டு யார் தூங்குகிறார்களோ அவர்களுடைய முகத்திலே என்ன செய்யலாம்? என்னுடைய வெறுப்பை பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஏன் அல்லாஹ் இதை சொல்லுகிறான்? தஹஜ்ஜுத் தொழுவதால், சுபுகு தொழுகுவதால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது லாபமா என்றால், அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியாமத்துக்குமே யாருக்கு சொந்தம்? நமக்குத்தான் சொந்தம். எதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? நாம் அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் அனுபவிப்பதால் அவனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை பின்பற்றுகின்றோம் அல்லவா, அதை பின்பற்றுவருடைய சந்தோஷத்தை அல்லாஹ் அடைகின்றான். அதனால் அவனுக்கு எந்த விதமான லாப நஷ்டமும் கிடையாது. நாம் நன்றாக சிந்தித்து பார்க்கலாம். நம்மளுடைய உடம்பில் அல்லாஹ் தஆலா பலவிதமான நியாமத்துகளை வழங்கி இருக்கிறான். அதிலே ஒரே ஒரு நியாமத்து என்னன்னு கேட்டா, நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே ஒரே ஒரு உறுப்புல என்ன கிடையாது? எலும்பே கிடையாது. அடுத்தபடியாக இன்னொரு உறுப்பிலே எலும்பு இருக்கும், இன்னொரு உறுப்பிலே நரம்புகள் இருக்கும். எலும்பல்ல, நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் எப்படி செயல்படுகின்றது, அது எப்படி செயல்படும், எப்போது செயல்படும் என்று யாருக்குத்தான் தெரியும்? அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். அது ஒரே வாக்கில் செயல்பட்டு கொண்டே இருந்தாலும் மனிதன் கேவலப்படுத்தப்படுவான். அது செயல்படாமல் இருந்தாலும் மனிதனுடைய சந்தோஷம் இல்லாமல் போகும். அன்பிற்குரியவர்களே, அதாவது மனிதனுடைய உறுப்புகளிலேயே எலும்பில்லாத உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா, எலும்பு நரம்பு எதுவுமே இல்லாத உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா மனிதனுடைய நாவு. அடுத்தபடியாக நரம்புகள் மாத்திரம் இருந்து தேவைக்கு செயல்படும், தேவையில்லாவிட்டால் அது செயல்படாத உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா மனிதனுடைய மர்மஸ்தலம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது இந்த ரெண்டை மாத்திரம் ஏன் அல்லாஹ் இப்படி படைத்தான் என்றால், இந்த இரண்டின் மூலமாகத்தான் மனிதன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அடைகின்றான். இந்த இரண்டின் மூலமாகத்தான் மனிதன் வாழ்க்கையில் நஷ்டத்தை அடைகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாரை நீ பார்க்க மாட்டாய்? மறு உலகத்தில் யாரை பார்க்க மாட்டாய்? யாரிடத்திலே இந்த உலகத்தில் உன்னுடைய இல்மி தஜல்லி, மறைமுகமான அறிவு வெளியாகாது? மறு உலக வாழ்க்கையில் யாரிடத்திலே நீ பேச மாட்டாய்? அடுத்தபடியாக இந்த உலகத்தில் யாரை சுத்தம் செய்ய மாட்டாய்? மறு உலக வாழ்க்கையிலே யாருடைய முகத்திலே நீ முழிக்க மாட்டாய் அப்படின்னு கேட்கிற பொழுது 3 பேர்த்தை சொன்னான். 3 பேர்கள் என்று சொல்லி நேற்று நம்ம சொன்னோம். வயதான பின்னாலும் தன் மனைவியை விட்டு அடுத்த பெண்ணை பார்க்கக்கூடியவன், அடுத்த பெண்ணை விபச்சாரத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவனை பார்த்து சந்தோஷப்படுகின்றவன், அடுத்த பெண்ணை விபச்சாரம் செய்கிறவன் என்று முதலாவது விஷயத்தை சொன்னோம். அடுத்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், நான் யாரோடு இருக்குகிறேன் தெரியுமா? திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் அழைத்து சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிடுறான். ஈமான் கொண்ட மக்களே, இந்த ஈமான் கொண்ட மக்களேன்னு கூப்பிடுறான்டா. அதிலே முதல் தரம் வாய்ந்தவர்கள் யார் என்று கேட்டால் மதீனாவாசிகள் தான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிட்டாவே அதில் முதல் தரம் பெற்றவர்கள் யார் என்றால் மதீனாவாசிகள் தான். மக்காவிலே திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் ஆயத்து எப்படி இறங்குச்சு தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், ஓ ஜனங்களே அப்படின்னு தாங்க இறங்குச்சு. மதீனாவுக்கு போன பின்னால் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற ஆயத்தை இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப ஈமான் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டியவர்கள், ஈமானுக்கு உதவி செய்தவர்கள், ஈமானோடு வாழ்ந்தவர்கள், இன்றைக்கும் ஈமானுக்கு பயப்படக்கூடியவர்கள், கியாமத்து நாள் வரைக்கும் ஈமானோடையே வாழக்கூடியவர்கள், ஒருவர் கூட காஃபிராக இருக்காதவர்கள், நாளை கியாமத்திலே ஈமானோடு முழுக்க முழுக்க எழுப்பப்படக்கூடியவர்கள் முதலிலே யார் என்றால் மதீனாவாசிகள் தான். மதீனாவாசிகள் தான். ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பற்றி சொன்னாங்க. மதீனாவுடைய பூமியிலே யாருடைய பாதம் படுகின்றதோ அந்த பாதம் படக்கூடிய சூழ்நிலையிலே எந்த புழுதி எழும்புகின்றதோ அந்த புழுதியிலே நோய்க்கு மருந்து இருக்குகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகையினால் மதீனாவுடைய மண்ணை மிதிப்பதற்கு ஆசைப்படுங்கள், மதீனாவிலே தங்குவதற்கு ஆசைப்படுங்கள். அது எனக்கு பலன் அல்ல, உங்களுக்கு பலன் எனக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக வாங்க, அப்ப அந்த ஈமான் கொண்ட மக்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், கூனு மாசாதிக்கு, நீங்கள் யாரோடு இருங்கள், யாரோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள், உண்மையை நினைக்கக்கூடியவரோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள், உண்மையை பேசக்கூடியவரோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். உண்மையாளராக நடக்குகிறார்கள் அல்லவா வாழ்க்கையிலே அவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தக்குன், நீங்கள் ஆகிவிட வேண்டாம், மீனல் காதிபீன், பொய் சொல்லுகிறார்கள் அல்லவா அவர்களோடு நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்லக்கூடியவர்களேயே மிக கடுமையானவர்கள், அஷத்து மினல் கிதுப், பொய்யிலேயே மிக பயங்கரமான பொய்யை சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லுகிற பொழுது அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லி தர்றான், அல் மலிகுல் கஸாப், பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அதாவது அவர்கள் வேறு யாரும் அல்ல அரசர்கள், அவர்கள் வேறு யாரும் அல்ல தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வேறு யாரும் அல்ல தங்காரியவாதிகள். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இவர்களோடு ஒரு பொழுதும் கைகோர்க்காதீர்கள், இவர்களோடு இணக்கமாக இருக்காதீர்கள். இந்த அரசர்கள், இந்த தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், பொய் சொல்வதற்கு தயங்கவே மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையே பொய்யாக இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையே பொய்யாக இருக்கும், அவர்களிடத்திலே உண்மை என்பதற்கு வேலையே இருக்காது. ஆனால் உலகத்தில் பார்க்க அவர்கள்தான் பெரிய மனிதர்களாக என்ன செய்வார்கள், அடையாளமிடப்படுவார்கள். அவர்களை சுற்றி என்ன செய்வார்கள், அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அடிபணியக்கூடிய 4 பொய்யாளர்கள் அவர்களை சுற்றி என்ன செய்வார்கள், சென்று கொண்டே இருப்பார்கள். ஆகையினால் நீங்க என்ன செஞ்சிராதங்க, எந்த காரணம் கொண்டும் அல் மலிகுல் கஸாப், நாளை இந்த உலகத்தில் உங்களுக்கு நிரந்தர உதவி, மறு உலக வாழ்க்கையிலே உங்களை பார்க்கணும், உங்களிடத்திலே பேச வேண்டும், உங்களோடு அன்பாக நான் இருக்க வேண்டுமையானால் என்ன செய்யாதங்க, பொய் சொல்லக்கூடிய அரசர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நபிகள் நாயகம் கேட்டாங்க, ஈமானை எது சாப்பிடும்னு கேட்டாங்க, ஈமானை எது சாப்பிடும் கேட்டாங்க. அல் கிதுபு யகுலுல் ஈமான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், பொய் என்பது ஈமானை சாப்பிட்டு விடும். கமா தஅகுலுல் ஹசீஸ அல் கத்தப, நபியே முகம்மதே உனக்கு நான் உதாரணம் சொல்லுகின்றேன், எப்படி பொய் ஈமானை சாப்பிடும் தெரியுமா? துருவாகப்பட்டது இரும்பை சாப்பிடுவதை பார்த்திருப்பாய். அல்லாஹ் சாதாரணமான ஆள் இல்லைங்க. யார் எப்படி இருக்குகிறார்களோ, யார் எப்படி நடக்குகிறார்களோ அதற்கு தகுந்தமாறு உதாரணத்தை சொல்லுவான். நம்மளுடைய உள்ளத்திலே உதாரணத்தை வெளியாக்குவான், நம்மளை சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், ஈமான் எப்படி, பொய் ஈமானை எப்படி சாப்பிடும் தெரியுமா? இரும்பிலே துரு பிடித்தால் எப்படி இரும்பு சாப்பிடப்பட்டு துருவே மீதமாக இருக்குமோ அது மாதிரி ஈமானை சாப்பிடக்கூடியது பொய் ஒன்றுதான்.
ஆகையினால் என்ன செய்யாதீங்க, பொய்யை வாழ்க்கையிலே கொண்டு வராதீர்கள். பொய் சொல்ல வேண்டும், பொய் சொல்லி காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று என்ன செய்யாதீர்கள், விரும்பாதீர்கள். யார் பார்க்காவிட்டானே, யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? நம்மை படைத்த அல்லாஹ், அந்த பொய்யை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் பொய்யை படைத்தான் தெரியுமா? உண்மையையும் பொய்யையும் புரிந்து பொய்யை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையை பின்பற்றி உலகத்தில் வாழுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? பொய்யை படைத்தானே தவிர பொய்யை பின்பற்றுவதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. அப்படின்னு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அன்புக்குரியவர்களே. ஆக முதலாவது அல்லாஹ்வினால் வெறுக்கப்படக்கூடியவர்கள், வயதான பின்னால் விபச்சாரத்தை விரும்பக்கூடியவர்கள். இரண்டாவது பொய் சொல்லக்கூடிய தலைவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். மூணாவது என்ன, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் யாருக்கு உரித்தானதாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு உரித்தானதாக இருக்க வேண்டும். அதனால் பலன் நமக்குத்தான். அந்த பலன் என்ன? உலகத்தில் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், குறையில்லா வம்ச பரம்பரை. உண்மைக்கு உண்டான அடையாளம், பொய்க்கு உண்டான அடையாளம். நாமும் அழிவோம், நமக்கு பின்னால் வரக்கூடிய நம் சந்ததியும் குறைந்த வயதிலே அறிவார்கள். அது மாத்திரமல்ல, நாம் இருக்குகின்ற போதே கூட அழிந்து போவார்கள் நம் சந்ததிகள். அடுத்தபடியாக நம்மளுடைய சந்ததியுடைய தொடர்பு கியாமத்து வரைக்கும் வராது. அப்படியே தொடர்ந்தாலும் பெண் வாரிசு தொடரும். அது உன் பேர் சொல்லாது. அந்த பெண் எங்கே போய் வாழுகின்றதோ அந்த பேர் தான் சொல்லும். இதுதான் பொய்க்குண்டான பல நண்பருக்குரியவர்கள். இந்த வழியை பின்பற்றியவர்கள் எல்லாம், பின்பற்றி நல்லதை எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் இன்றல்ல என்றைக்கும் உலகத்தில் புகழப்படுகின்றார்கள். அவர்கள் உடல் உயிர் இல்லாவிட்டாலும் நாளை கியாமத்திலே புகழப்பட காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே நாமும் சேர்ந்தால் இன்றல்ல நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக, திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பவுனா சிகாரா வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நமீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு